வெல்கம் டு ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷர். இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டாபிக் தாங்க பார்க்க போறோம். வெயிட் லாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவும் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இந்த வீடியோ உங்களுக்குலாம் போட்டிருக்கேங்க. ஆக்சுவலா வெயிட் லாஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆசைங்க. கண்டிப்பா நம்ம கொஞ்சம் வெயிட் ஆயிட்டாலே ஐயோ கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை இருக்கும். பட் நம்மளால அதை ஃபுல்ஃபில்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏதோ ஒண்ணு நம்மள தடுக்குது. இப்போ ஆஃபீஸ் போகிற லேடிஸாக இருக்கட்டும், அவங்களால கரெக்டான வெயிட் லாஸ்னா அந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியாது. பட் நம்ம அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட்டை நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும், நம்மள பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அதை நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயினா பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு காமனான 5 ரீசன்ஸ் இருக்குங்க. நம்ம கண்டிப்பா இப்ப ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜாப் இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா நிறைய நேரம் நம்மளால தூங்க முடியாது. ஸ்ட்ரெஸ் இருந்தாலே வெயிட் பாத்தீங்கன்னா அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரொம்பலாம் பாத்தீங்கன்னா எமோஷனலாவே சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ நிறைய இந்த மாதிரி நம்மளுக்கு பண்றதுனால ஹார்மோன் கண்டிப்பா ஒரு இம்பேலன்ஸா இருக்குங்க. இதுல என்ன மெயினா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈட்டிங் at a hot time, கண்ட நேரத்துக்கு நம்ம சாப்பிடுவோம், having a sitting job, drinking calories, lack of sleep, stressful life, hormonal imbalance, medication, genetics, emotional eating, இது எல்லாமும் பாத்தீங்கன்னா ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஃபுட்ல தான் கொஞ்சம் அதை சேஞ்சஸ் பண்ணி வெயிட் லாஸ்க்கான முயற்சியை எடுக்க போறேங்க. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா மார்னிங் கண்டிப்பாக ஓட்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு மார்னிங் எழுந்தவுடனே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு காஃபியோ இல்லை டீயோ தேவைப்படும். அதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ ஒரு காஃபி ஆர் டீ நான் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் சாப்பிட்லான் இருக்கேங்க. அப்புறம் ஒரு 11 o'clock அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டீ குடிக்கலான் இருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம நார்மலாக ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4-4:30க்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோ இல்லைனா ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி வெஜிடபிள் சாலடு அந்த மாதிரி எடுத்துக்கலான் இருக்கேன். ஒரு 8-8:30க்கு என்னோட டின்னரில் ஒரு 3 சப்பாத்தி வித் என்ன சைட் டிஷ் இருக்கோ அதை வச்சு சாப்பிடலாம் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேங்க. நான் இதை 1 week ஃபாலோ பண்ணேன். நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நிறைய பிளென்டி ஆஃப் வாட்டர் குடிக்கணுங்க. மெயினாக நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளே ஒரு மொபைல்லையோ இல்லை ஏதோ அலாம் மாதிரி வச்சுட்டு கூட நம்ம தண்ணி குடிக்கலாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓட்ஸ் தோசை எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock சொன்ன மாதிரி க்ரீன் டீ சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸு கீரை கூட்டு பண்ணிட்டு அப்புறம் பீன்ஸும் பட்டாணியும் அவரைக்காய் போட்டு ஒரு காய் மாதிரி பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் வேப்பமூர் ரசம் வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் கண்டிப்பாக மோர் குடிக்கணும். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிட்டேன். நைட்டு சப்பாத்திக்கு அந்த தொட்டுக்கு அந்த பட்டாணியும் தக்காளியும் போட்ட மார்னிங் வச்சிருந்த கிரேவி இருந்தது. அதோட என் டின்னர் முடிச்சிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் ஓட்ஸ்ல ஒரு கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் கிரீன் டீ, லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் காய், அப்புறம் எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருந்தேன். அது ஒரு டம்ளர் மோர். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு ஆப்பிளும் கொய்யாவும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னருக்கு ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி எடுத்து முடிச்சிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட்ஸ்ல கேரட், பீன்ஸ், பட்டாணி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதெல்லாம் போட்டு ஓட்ஸ் கூட ஒன்னா மிக்ஸ் பண்ணி குக்கர்ல நல்ல ஒரு 5 விசிலுக்கு கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அதில் ஜீரகமும் பெப்பரும் போட்டு நல்ல சூப்பரா காலையில ஓட்ஸை குடிச்சிட்டேன். அப்புறம் கிரீன் டீ, லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறம் சௌச்சோ போட்டு ஒரு பொரியல் பண்ணி வச்சிருந்தேன். கோவக்காவும் தக்காளியும் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணி வச்சிருந்தேன். ஒரு கிளாஸ் மோர் குடிச்சேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெறும் நான் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னருக்கு சப்பாத்தியோட முடிச்சிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் உப்புமா எடுத்துக்கிட்டேங்க. பட்டாணி, கேரட், பீன்ஸ், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரா ஓட்ஸ் உப்புமா பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கிரீன் டீ, லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரைஸ், கொஞ்சமா கேபேஜ், கொஞ்சமா இன்னைக்கு சுண்டல்
பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சு மோர் வச்சு சாப்பிட்டுட்டேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பொரியில வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு ஆஸ் யூஷுவல் வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுட்டேன். இந்த வெயிட் லாஸ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது தப்பா கரெக்டான்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் எனக்கு அதோட ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது வந்து நான் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் பண்றேன், இல்லை உங்களுக்கு அடிஷ்னலா ஏதாவது எனக்கு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட மறக்காம எனக்கு கொடுங்க. கண்டிப்பா நான் அதை எடுத்துப்பேன். நான் கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் ஜேர்னியையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். கொஞ்ச நாள் ஆகும். ஸோ ஆகும்போது கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் உங்களுக்கு போடுறேன், எப்படி வந்து நான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோவில் சூப்பராக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய், வணக்கம்.